வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நாம் பார்க்க போவது லாஜிக், ரீசனிங், லாஜிக் லாஸ், லாஜிக்கல் ரீசனிங். இதை தமிழிலும் ஆங்கிலத்திலும் நாம் பார்க்க போகிறோம். We are going to see what is logic and reasoning and what are the logic, fundamental logic laws and logical reasoning, part 1. If you have any mind condition or if you're not feeling well, please don't watch this. And we are not responsible for any ill effects. உங்களுக்கு உடலோ மனதோ சரியில்லாமல் இருந்தால் இதை பார்க்க வேண்டாம். அப்படி மீறி பார்த்து ஏதாவது நடந்தால் நாங்கள் பொறுப்பல்ல. நீங்கள் உடனடியாக ஒரு மருத்துவரை அண்ட் ஒரு ஆலோசகரை, கவுன்சிலரை பார்ப்பது நல்லது. யூ கேன் கன்சல்ட் ஏ டாக்டர் அண்ட் ஏ qualified doctor and a qualified counselor. That will be better. So reasoning வந்து ஆளுக்கு ஆள் மாறும். The reasoning will may change from person to person. Logic laws ஆளுக்கு ஆள் மாறாது. இந்த லாஜிக் விதிகள் என்பது ஆளுக்கு ஆள் மாறாது. இதில் ஏதாவது என்னோடய சொல்லில் என்னுடைய இந்த பதிவில் ஏதாவது தவறு இருக்குமானால் கமெண்ட்டில் போடுங்க, இல்லாட்டி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க, இல்லை மெயில் பண்ணுங்கள். அது சரியாக பார்த்து திருத்திக்கலாம். ஏன்னா நோபடி இஸ் பர்ஃபெக்ட் 100%. தவறு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. சரி, ஒய் இஸ் ரீசனிங் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் இம்பார்ட்டண்ட்? நியாயப்படுத்துதல், அதாவது ரீசனிங். லாஜிக்கல் ரீசனிங் மாறாத ஒழுக்க விதிகளின்படி நியாயப்படுத்துதல் அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங் மிகவும் முக்கியமானது. ஏன் பார்க்கலாம். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த உலகத்தில் நடக்கிற பல தீமைகள், அதுக்கு முக்கியமான காரணங்களாக இருப்பது இந்த ரீசனிங் இல்லாமல் இருப்பது தான். இந்த லாஜிக் விதிகளை பின்பற்றாமல் இருப்பது தான் உலகத்தில் முக்கியமான ஒரு தீமையான காரணமாக இருக்கிறது. பெருமையை ஒரு காரணமாக இருக்கிறது, அது வேறு விஷயம். ப்ரைடு அண்ட் லவ் ஆஃப் மணி, பண ஆசையும் பெருமையும் தான் அதுவும் இருக்கிறது. இதுவும் இருக்கிறது. இதை பற்றி பார்க்கலாம். இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. எக்ஸாம்பிள், இன் அ கோர்ட், குமார், எக்ஸாம்பிள் சொல்கிறோம், குமார் நினச்சாதீங்க. குமார், சப்போஸ் எ பர்சன் சேஸ், கேஸ் 1, ரீசன் ஃபார் மர்டர், ஏன் அவர் ஒருவரை கொண்டார் என்று அவர் காரணம் சொல்கிறார். he says the reason for murder. Statement 1, அவர் கொடுக்கும் ஸ்டேட்மெண்ட் வந்து, the thief tried to kill my mother, so I killed him. கோர்ட்டில் வந்து ஒரு வந்து தமிழில் சொல்கிறார். சரி, இப்போ குமார் சொல்கிறார், என் தாயை திருடன் கொல்ல வந்தான், அதனால் அவனை நான் கொன்றேன். இப்போ இன்னொரு கேஸ் 2 பாருங்கள். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உண்மையில் நடந்தது கிடையாது. this is just an example, so it's need not necessarily happened thing. Ramesh says, statement 1, the shopkeeper told bad word and bad things about my mother, so I killed him. ஸோ ரெண்டாவது கேஸில் ரமேஷ்ன்றவர் என்ன சொல்கிறார், இதெல்லாம் ஒரு விளக்குவதற்காக கற்பனையாக சொல்லப்படுறது, உண்மை கிடையாது. அப்படி யாராவது ரிசம்பிளன்ஸ் இருந்துச்சுன்னா அது தற்செயலானது. நீங்கள் இது எக்ஸு ஒய்ன்னு கூட வச்சுக்கலாம். இது எக்ஸ், இது ஒய், இப்படி வச்சுக்கலாம். இப்போ ஒய் சொல்கிறாரு, என் தாயை கடைக்காரர் கெட்ட வார்த்தையால் திட்டி கெட்டதை சொன்னார். இக்கு வரணும்னு நினைக்கிறேன். தமிழ் தவறாக இருந்தால் மன்னிக்கவும். நான் முன்னேறி வருகிறேன், இன்னும் முன்னேறுவேன், திருத்திக் கொள்கிறேன். கெட்டதை சொன்னார், அதனால் நான் அவரை கொன்றேன். இப்போ 2 கேஸ் இருக்கு. 2 பேரும் வந்து அவங்கவுங்க ரீசன் சொல்கிறாங்க. See, both Kumar and Ramesh have their own reasons. குமாரும் ரமேஷும் தங்களுக்கென்று ஒரு காரணத்தை வைத்திருக்கிறார்கள். இப்போ இந்த ரீசனிங் மாறுது. இப்போ இந்த ரமேஷை எடுத்துட்டிங்கன்னா, ரமேஷ் மாதிரி இன்னொருத்தர் எக்ஸ் ஒய் இசட் வச்சுக்கோங்களேன், இன்னொரு ஆள் வராரு. அவருடைய தாய் இன்னொருத்தர் கெட்டவள் தின்னா அவரை அடிக்கலாம்,
ஆனால் கொல்ல மாட்டார். அப்போ ஒரு காரணம் வச்சுருக்காங்க. இவர் கொல்றதுக்கு ஒரு காரணம் வச்சுருக்கார் குமார். இவர் வந்து தாயை கொல்ல போனார், அதனால் நான் அவனை கொண்டேன்னு ஒரு காரணம் வச்சுருக்காரு. இவர் கொல்றதுக்கு வேற ஒரு காரணம் வச்சுருக்காரு. ஸோ காரணங்கள் மாறுது. அதை நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். ரீசனிங் ஆளுக்கு ஆள் மாறும், காரணங்கள் மாறும், ரீசன் மாறும், லாஜிக்கல் லாஸ் மாறாது. அதனால தான் ரீசனிங்கு லாஜிக்கல் ரீசனிங் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ். இப்போ லாஜிக்கல் லாஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இதை வேணால் 2 வீடியோ பிரித்து போடுறேன். பட் லாஜிக் ஷுட் பி யூஸ்ட் டு வேலிடேட் த ரீசன். ஆனால் மாறாத ஒழுக்கமான தர்க்க முறையை பயன்படுத்தினால்தான் அவர்கள் காரணங்களை நியாயப்படுத்த முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாருங்கள், ஒரு லாஜிக் சொல்கிறேன். ரமேஷ், அதாவது எக்ஸ் மிஸ்டர் ஒய்ன்னு வச்சுக்கலாம், இது ரமேஷ்ன்ட்டு விட்டுருங்க. அப்புறம் ஏதாவது அது வர மற்றவர்களின் அம்மாவை ஒரு தடவை கூட கெட்ட வார்த்தையால் திட்டவில்லை என்று அவர் நினைத்தாரா? இப்போ அவர் இது வரைக்கும் யாரோட அம்மாவும் கெட்ட வார்த்தையில் திட்டுறதில்லைன்னு அவர் நினச்சி கொண்டாரா? சப்போஸ் அவர் வேறு யாராவது திட்டியிருந்தார்னா அவருடைய காரணத்தின்படி அவர் ஒரு ரீசன் வச்சுருக்காரு இல்லையா, மற்றவனை கொல்றதுக்கு. அப்போ அவர் ஏற்கனவே மற்ற அம்மாவை திட்டியிருந்தா அப்போ அவரை வந்து திட்டு வாங்கினவரை வந்து கொண்டிருக்கணும். அந்த லாஜிக் அவரை பயன்படுத்தலை. அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தர் ஆளுக்கால் ஒரு லாஜிக் வச்சுக்கூடாது. லாஜிக் மாறாது, காரணங்கள் மாறலாம். இப்போ ஒருத்தனை கொல்றதுக்கு ஒருத்தர் அம்மா உயிருக்கு ஆபத்துன்றது கொண்டாரு, இன்னொருத்தர் அம்மாவை கெட்ட வார்த்தையில் பேசினா திட்டினார். ஸோ இவங்க நியாயப்படுத்தலாம். ரீசன்னா வந்து ஒரு நியாயப்படுத்துகிறாங்க ஒரு ஆளை கொல்றதுக்கு. ஆனால் அவங்க லாஜிக் சரியானபடி பயன்படுத்துகிறாங்களா? ஏன்னா லாஜிக் வந்து மாறாது. அதை பற்றி பார்க்கலாம். அதனால் இது ரொம்ப முக்கியமானது. இது நம்ம நடைமுறையில் நம்ம பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணுறோம், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம். இந்த ரீசனபிளாக லாஜிக்கல் ரீசனிங், ரீசனபிளாக இல்லாத லாஜிக் இல்லாத ஆட்கள் இருக்கிறனால தான் அந்த ஆட்கள் இருக்குன்னு சொல்கிறத விட லாஜிக் இல்லாமல் பலர் இருப்பதனால தான் உலகத்தில் பல பிரச்சனை வருது. இப்போ நானும் 100% லாஜிக்கில் இருக்க மாட்டேன், ரீசனிங்கில் இருக்க மாட்டேன். ஆனால் நான் அடுத்தடுத்து முன்னேற முயற்சி பண்ணுறேன். அதுக்கு எனக்கு லாஜிக் வந்து உதவி செய்யுது. இதை பற்றி பார்க்கலாம். இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த லாஜிக் ரீசன்லாம் இல்லாமல் பண்ணுறவங்க தான் வந்து எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். இப்போ அந்த எக்ஸ் ஒய் மாதிரி ஆளுங்க வந்து எல்லாருமே இருந்தாங்க. இப்போ நானும் அந்த மாதிரி இருக்கிறேன் சம்டைம்ஸ். ஆனால் அதை விட்டு வெளில வரேன். அடுத்தடுத்த நிலைகள் நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு செல்லணும், நெக்ஸ்ட் லெவல் செல்லணும். வி ஷுட் கோ டு த நெக்ஸ்ட் லெவல். சரிங்க, பார்க்கலாம். இப்போ ரீசனிங்னா என்னென்னு பார்க்கலாம். ரீசனிங்னா வந்து பகுத்தறிவு. நீங்கள் பகுத்தறிவு பார்த்தீங்கன்னா அப்படி வேறு மாதிரி நினச்சிடாதீங்க, கருப்பு சட்டை நினச்சிடாதீங்க. அது தனி ஒரு கதை. அவங்களுக்கு பகுத்தறிவு இருக்கா இல்லையான்றது அப்புறம் அடுத்து, அது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லாது. ரீசனிங், பகுத்தறிவு, தமிழ் மீனிங் சொல்கிறேன், தமிழ் அர்த்தங்கள். தர்க்க அறிவு, நியாயப்படுத்துதல், காரணம் காணல், ஏரணம் கருத்து முறை. எனக்கு ஏரணம்னா என்னென்னு மீனிங் தெரில, ஆனால் நான் தமிழ் டிரான்ஸ்லேஷன் எடுத்து போட்டிருக்கேன். என்னை விட கற்றவர்கள் இதை பார்த்து கொண்டு வந்தால் அவர்களுக்கு இது தெரியும். அவர்கள் ஒரு பதிவு பண்ணலாம், இல்லை நானே ஒரு பதிவு பண்ணுறேன், அவசரத்தில் போடலாம். காரண ஆய்வு. ரீசனிங், அந்த ப்ராசஸ், இங்கிலீஷில் டெஃபினிஷன் பார்க்கலாம். இதனுடைய ரீசனிங் என்னென்னு பார்க்கலாம். த ப்ராசஸ் ஆஃப் திங்கிங் அபவுட் சம்திங் இன் ஆர்டர் டு மேக் எ டெசிஷன். எப்படி யோசிச்சார்? இப்போ எக்ஸும் ஒரு மாதிரி யோசிச்சார், அம்மா கொல்ல வந்ததுக்காக இவர் கொண்டார். ஒய்யும் யோசிச்சார். ப்ராசஸ் ஆஃப் திங்கிங், ஒரு டெசிஷன், அவனை கொல்லணும்னு முடிவு பண்ணுறதுக்கு 2 பேருமே ஒரு ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராசஸ் தான் ரீசனிங். எங்கள் அம்மாவை எப்படி நீ திட்ட போச்சுன்னு கொண்டு இருக்கிறாரு, எங்கள் அம்மா உயிர் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொண்டு இருக்காரு. 2 பேருமே ஒரு ப்ராசஸ் ஆஃப் திங்கிங் இருக்குது. அந்த ப்ராசஸ் ஆஃப் திங்கிங் தான் ரீசனிங். அப்போ இந்த ப்ராசஸ் ஆஃப் திங்கிங் ஆளுக்கால் மாறுது. அதான் பார்த்தேன், எக்ஸு ஒய். என்னது பேர் மறந்துச்சு. 2வது ஆள் பேர் ரமேஷ், 3வது பேர் குமார். ஒரு காரியத்தை குறித்து இப்போ ரீசனிங் தமிழில் பார்க்கலாம். என்ன டெஃபினிஷன்? ஒரு காரியத்தை குறித்து ஒரு முடிவுக்கு வருவதற்கு அந்த காரியத்தை சிந்திக்கும் செயல்முறைதான் ரீசனிங், பகுத்தறிவு அல்லது நியாயப்படுத்துதல். இந்த காரியத்தை குறித்து விட்டுருக்கீங்க, விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். அவசரத்தில் எழுதுனா இப்போ இந்த 31 டிசம்பர் இரவு 10 மணிக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். 2020 முடியுது.
இது ஏன்னா இது நிறைய பேருக்கு நிறைய விளக்கங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி அவங்க இதை பார்த்தாங்கன்னா தான் நான் விளக்கம் சொல்கிறது புரியும். ரீசனபிளாக இல்லாதவங்ககிட்ட நம்ம முடியாது, விளக்கம் சொல்ல முடியாது. அதுக்காக நான் வந்து எல்லாமே ரீசனிங் இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் அடுத்து முயற்சி பண்ணுறேன் ரீசனிங்கை புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை பயன்படுத்துறதுக்கும். ஆனால் அவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு நான் சொல்ல. இப்போ உதாரணமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 ரீசனிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இது மேலே கூட இருக்கலாம். அதில் டிடக்டிவ் ரீசனிங், அது எக்ஸாம்பிள் ரீசனிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டிடக்டிவ் ரீசனிங் ஸ்டேட்மெண்ட் 1, எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பப்பாளி பிடிக்கும். ஆல் தோஸ் who are in my home like papaya, இங்கிலீஷில் சொல்லிட்டு. ஸ்டேட்மெண்ட் 2, எங்கள் வீட்டில் நான், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா மொத்தம் 3 பேர் இருக்கிறோம். There are 3 people in my home, namely my father, my mother and I. The statement 2, ரெண்டாவது வாக்கியம். கன்க்ளூஷன், முடிவு. எங்கள் அம்மாவுக்கு பப்பாளி பிடிக்கும். My mother likes papaya. இப்போ இந்த 2 வாக்கியங்கள், இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் உண்மையாக இருந்தால் 3ஆவது ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கணும். இது வந்து டிடக்டிவ் ரீசனிங். ரீசனிங்கில் இது கொடுத்துருக்கிற வாக்கியங்கள் 2மே உண்மையாக இருக்கும் பொழுது அதை வைத்து முடிவுக்கு வரும் முடிவு அதை லாஜிக்கலாக வருது. அது என்ன, அப்புறம் லாஜிக் அப்புறம் பார்க்கணும். அந்த முடிவு கண்டிப்பாக அதுவும் உண்மையாக தான் இருக்கணும். நீங்கள் யோசித்து பாருங்கள், இது பொய்யை நீங்கள் சொல்ல முடியாது. இந்த 2 உண்மையாக இருந்துச்சுன்னா பொய்யை நீங்கள் சொல்லலாம். அது ஏன் சொல்லக்கூடாதுன்னு அடுத்த லாஜிக் கிளாஸில் பார்க்கலாம். பொய்ன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது, ஆனால் அது உண்மையாகாது. அதை பற்றி லாஜிக் கிளாஸில் பார்க்கலாம். இது நீங்கள் பொறுமையாக பாஸ் பண்ணி ரிவைன் பண்ணி பார்த்துக்கோங்க. புரியலன்னா குறிப்பு, லாஜிக் இஸ் யூஸ்ட் டு ரீசன் அவுட் த கன்க்ளூஷன். இந்த முடிவுக்கு வர்றதுக்கு லாஜிக் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அது ரீசன்னா வந்து என்னது, ஒரு காரியத்தை குறித்து ஒரு முடிவு வர்றதுக்கு அதை குறித்து சிந்திக்கும் செயல்முறை. இப்படி தான் நம்ம வந்திருக்கிறோம். இப்படி வர்றதுக்கு வந்து லாஜிக் யூஸ் பண்ணப்படுது. அதாவது லாஜிக்னா தர்க்க முறை பயன்படுத்தப்படுகிறது. இந்த லாஜிக்கை மாற்ற முடியாது. அவங்கவுங்க ஒரு லாஜிக் வச்சுக்க முடியாது. மன்னிக்கவும், அவனவன் என்று சொன்னதுக்கு மன்னிக்கவும், அவரவர் என்று சொல்லியிருக்க வேண்டும். நானும் முழுமையானவன் கிடையாது, நானும் பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆகையால் மன்னிக்கவும். சரி, இப்போ லாஜிக் இஸ் யூஸ் டு ரீசன் அவுட் த கன்க்ளூஷன். மேலே வந்து லாஜிக் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த இதில் பாருங்கள், லாஜிக் என்னன்னு பார்க்கலாம். தர்க்க முறை, சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் வேலிட் ரூல்ஸ் ஆஃப் இன்ஃபரன்ஸ், அனுமானம், முடிவுக்கு வருதல். பாருங்கள், ஒரு விஷயத்தை குறித்து இப்போ சில பேர் வந்து இது விடயம்னு சொல்கிறாங்க தமிழில். அது குறித்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ ஒரு காரியத்தை குறித்து முடிவுக்கு வருவதற்கு பயன்படுத்தப்படும் மாறாத ஒழுக்கமான சரியான செல்லுபடியான சட்டத்திட்டங்களும் விதிகளும். ஒரு விஷயத்தை அனுமதிக்கணும்னா அதுக்கு சில விதிகள் இருக்குது. அந்த விதிகளின்படி பண்ணுறது தான் லாஜிக். இப்போ அந்த லாஜிக்குடைய விதிகளை இப்போ நம்ம பார்க்கணும். இதில் தான் டவுட் இருந்துச்சுன்னா ரீவைன் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் லாஜிக், தர்க்க முறையின் ஃபண்டமெண்டல்னா அடிப்படை விதிகள் அப்படி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம எல்லாருமே பயன்படுத்துகிறோம். இந்த லாஸ் ஆஃப் லாஜிக் வந்து எல்லாருமே பயன்படுத்துவாங்க, தெரிஞ்சது தெரியாமலோ. நீங்கள் படித்தோன்னா உங்களுக்கு புரியும். லா 1, லா ஆஃப் ஐடென்டிட்டி அப்படின்னா வந்து அடையாள விதி. P இஸ் P அப்படின்னா வந்து இது ப்ரொப்போசிஷன் வரும். இப்போதைக்கு நீங்கள் அதை அந்தளவு போவேன்னா அப்புறமா பார்க்கலாம். ப்ரொப்போசிஷன் தான் இப்போதைக்கு வந்து ஒரு வாக்கியம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். இஃப் அ ஸ்டேட்மெண்ட் சச் as it is raining is true, then the statement is true. இது குழப்பம்லாம் ஒன்றும் கிடையாது, பொறுமையாக பாருங்கள். தமிழில் அடையாள விதி, மழை பெய்கிறது என்கிற வாக்கியம் உண்மை என்றால் மழை பெய்கிறது என்பது உண்மை, வேறொன்றும் இல்லை. இப்போ நான் நடைமுறையில் சொல்கிறேன் பாருங்கள்.
இது ரொம்ப நீங்கள் பெருசுன்னு நினச்சிக்காதீங்க, ஒன்றும் கிடையாது. அது ஒன்றும் கிடையாது, இல்லை, அது முக்கியமானது. ஆனால் அது தெளிவானது தான், தெளிவுபடுத்துது. நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா குழப்பறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து பார்க்குறேன், வெளியில் மழை பெஞ்சிட்ருக்கு. அதை பார்த்துட்டு வந்து நான் சொல்கிறேன், அதை பார்த்துட்டே சொல்கிறேன் உங்கள்கிட்ட. நீங்கள் உட்காந்துருக்கீங்க, மழை பெய்கிறதுன்னு சொல்கிறேன். அப்போ நான் சொல்கிறது உண்மையாக இருந்தால் அப்போ மழை பெய்கிறது என்பது தான் உண்மை. இப்போ மழை பெய்யுது, நான் சொல்கிறேன் மழை பெய்யுதுன்ட்டு, நீங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க அதெல்லாம் பெய்யலன்னு சொன்னீங்கன்னா அது உண்மை இல்லை. மழை பெய்கிறதுனா பெய்கிறதுன்னு அர்த்தம், அது உண்மை தான். அது என்பது உண்மை. அது உண்மையில் பொய்ன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அப்படின்னா உண்மை பொய்யோட டெஃபினிஷனை நீங்கள் மாற்றுறீங்க. இதுதான் வந்து முதல் விதி. இது நம்ம எல்லாத்தையுமே பயன்படுத்துகிறோம் அன்றாட வாழ்க்கையில், உங்களுக்கு போக புரியும். ஸோ வந்து மழை பெய்கிறது, நான் அதை பார்த்து சொல்கிறேன், அந்த வாக்கியம் உண்மைனா, இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு, அதை நான் பார்த்து சொல்கிறேன் மழை பெய்கிறதுன்னு. அப்போ நீங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க, அது உண்மைன்னு உங்களுக்கு தெரியுது. அந்த வாக்கியம் உண்மை என்றால் மழை பெய்கிறது என்பது உண்மை. இல்லை மழை பெய்யலைன்னு வேறு யாரும் சொன்னாலும் அது உண்மை இல்லை. ஸோ இந்த மழை பெய்கிறது என்பது அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. வேறு எதுவுமே சொல்லக்கூடாது. பி இஸ் பி, அவ்வளோதான். மழை பெய்கிறதுனா மழை பெய்கிறது என்பது உண்மை, அவ்வளோதான். இது வந்து ஃபண்டமெண்டல் லாஜிக்கல் லா 1, விதி 1, லா ஆஃப் ஐடென்டிட்டி, அடையாள விதி. ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, டவுட் இருந்துச்சுன்னா. அடுத்த விதி, லா ஆஃப் நான் கான்ட்ரடிக்ஷன். பி இஸ் நாட் நான் பி. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் முரண்பாடு இல்லாது விதி, இது நானே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறேன். இது தவறாக இருந்தாலும், டிரான்ஸ்லேஷன் தவறாக இருந்தாலும் உங்கள் விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. பி இஸ் நாட் நான் பி அப்படின்னா மழை பெய்கிறது இஸ் நாட் ஈக்குவல் டு மழை பெய்யவில்லை. இட் இஸ் ரெய்னிங் இஸ் நாட் ஈக்குவல் டு இட் இஸ் நாட் ரெய்னிங். மழை பெய்கிறது அப்படின்றதும் மழை பெய்யவில்லை என்பதும் இரண்டும் சமம் கிடையாது, ரெண்டும் ஒன்று கிடையாது, ரெண்டும் வேறு வேறு. அதான் நாட் ஈக்குவல் டு போட்டிருக்கு. ஸோ பி இஸ் நாட் நான் பி. பி தான் வந்து நான் பி அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அந்த வாக்கியம் வந்து லா ஆஃப் நான் கான்ட்ரடிக்ஷனில் வந்துடும். இந்த இரண்டாம் விதிப்படி அது வந்து செல்லுபடியாகாது அந்த வாக்கியம். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, நான் வந்து உங்கள்கிட்ட, நான் நேரில் என்னை மீட் பண்ணுறீங்க, நான் பேசிகிட்டு இருக்கிறோம். பேசிகிட்டு இருக்கும்போது நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, எனக்கு மன்னிக்கும், நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள்கிட்ட ஒரு வாக்கியம் சொல்கிறேன், எனக்கு தமிழில் ஒரு வார்த்தை கூட பேச தெரியாதுங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா அந்த வாக்கியம் வந்து இந்த இரண்டாம் விதியை மீறுது. நீங்கள் பொறுமையை யோசித்து பாருங்கள். ஏன்னா தமிழில் தான் நான் பேசுகிறேன், அப்புறம் எப்படி நான் தமிழில் எனக்கு ஒரு வார்த்தை கூட பேச தெரியாதுன்னு எப்படி நான் சொல்ல முடியும்? எங்கள் அம்மாவுக்கு வந்து பசங்களே இல்லை, பிள்ளைங்களே இல்லை அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொன்னால் அது வந்து லா ஆஃப் நான் கான்ட்ரடிக்ஷன், இரண்டாம் விதியை மீறுது. இன்னும் நிறையா இருக்குது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கானது தான் இது. நம்ம எல்லாருமே இந்த இரண்டாம் விதியை மீறுவோம் சம்டைம்ஸ். ஆனால் அந்த விதியை மீறுன்றதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். உணர்ந்து கொள்ளணும், நம்ம அன்ரீசனபிள் ஆயிடுவோம். அன்ரீசனபிளாக இருக்கும்போது தான் உலகத்தில் பிரச்சனைகள் அதிகமாகுது. முக்கால்வாசி பிரச்சனைக்கு அதான் காரணம். நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த பொறுமை திருப்பி ஒரு வாட்டி கேளுங்க, ரீவன் பண்ணி கேட்டுக்கோ. அடுத்து மூணாவது விதிக்கு போகலாம். லா ஆஃப் எக்ஸ்க்ளூடட் மிடில், விலக்கப்பட்ட நடுத்தர விதி, இல்லை நடு விதி. இதுவும் புரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. த ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் ரெய்னிங் இஸ் ஈதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். There is no other alternative. It can't be in between truth and false. பாருங்க, மழை பெய்கிறது என்ற வாக்கியம் ஒன்று உண்மையாக இருக்கலாம் அல்லது பொய்யாக இருக்கலாம். இப்போ நீங்கள் உள் ரூமில் உட்காந்துருக்கீங்கன்னா ஜன்னலில் பார்க்குறேன் மழை பெய்யுதுன்னு உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். அந்த மழை பெய்கின்றது அந்த சென்டென்ஸ் வந்து, அந்த வாக்கியம் வந்து ஒன்று உண்மையாக இருக்கலாம் அல்லது பொய்யாக இருக்கலாம். ஒன்று மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது நாம் பார்த்துட்டு வந்து மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னால் அது உண்மை. மழை பெய்யாத போது நான் உள் ரூமில் உங்ககிட்ட வந்து மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னால் அது பொய். இது ரெண்டுக்கு நடுவில் இருக்காது. மழை பெய்யுது உண்மை தான், ஆனால் அது வந்து மழை பெய்யல, அது பொய் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. இரண்டுக்கும் அல்லாமல் வேறு எதாவதாக இருக்க முடியாது, எதுவாகவும் இருக்க முடியாது. சரியா எழுதல, அவசரத்தில் எதுவாகவும் இருக்க முடியாது. ஒன்று உண்மையாக இருக்கணும், இல்லை பொய்யாக இருக்கணும்.
உண்மைக்கும் பொய்க்கும் நடுவே இருக்க முடியாது. அதான் இட் cannot be in between ட்ரூத் அண்ட் ஃபால்ஸ். எக்ஸ்க்ளூடட் மிடில். விளக்கப்பட்ட நடுத்தரமாக இருக்குது, விளக்கப்படுது, அது கிடையாது. இதுதான் 3ஆம் விதி. இதுக்கு மேலே என்ன இருக்கான்னு இது மேலே ஒன்றும் இல்லை. இது ரெண்டாக பிரித்து போடலான்னு நினைக்கிறேன். இது பார்ட் 1. பார்ட் 1 நான் ரெண்டாக பிரித்து போடணும்னு தெரியல, முடிவு பண்ணல. ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது மெமரி போயிடுச்சு. இப்போ இது ரெண்டாவது வீடியோ 8 நிமிஷம் வந்துருச்சு. ஸோ இதை பார்ட் 2 போடணும் என்னன்னு தெரில. நான் அந்த டைட்டிலே போட்டுறேன் என்ன பார்ட்டுன்னு. பட் இது இதுதான் ரீசனிங் அண்ட் லாஜிக்கல். இதை நீங்கள் இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உலகத்தில் இருக்க பிரச்சனையே நம்ம ஃபஸ்ட்டு பிரச்சனை அடுத்தவங்களுக்கு பண்ணுறது கம்மி பண்ணிக்குவோம். மற்றவங்களுக்கு இதை நம்ம தெரியப்படுத்தினோம்னா அவங்களும் மற்றவங்களுக்கு பண்ணுற பிரச்சனையை அவங்களுக்கே பண்ணுங்கிற பிரச்சனையும் கம்மி பண்ணுவாங்க. ஏன்னா அந்த லாஜிக்ன்ற வார்த்தை ஒரிஜினல் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. கிரேக்க மொழியில் லோகாஸ் அப்படின்னா வார்த்தைன்னு அர்த்தம், வேர்டு. இதை பற்றி நான் ஸ்பிரிச்சுவலாலாம் இருக்குது, ஒரு ஆன்மீகம் ஆவிக்குரிய இதெல்லாம் இருக்குது. அதை இப்போ சொன்னோன்னா இந்த லாஜிக் ரீசனிங்கே விட்டுருவாங்க. இதே எனக்கு தேவையில்லைன்னு விட்டுருவாங்க சில பேர். அதனால் இதை படித்து இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த நிலைக்கு செல்லலாம். இது அரிஸ்டாட்டில் கண்டுபிடிச்சார், அதுக்கு முன்னாடி யார் கண்டுபிடிச்சா, அதுக்கப்புறம் அது இந்தியன் கிடையாது, அவர் வேறு நாட்டுக்காரர், அப்படி இப்படி இந்த உலகம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க. அதான் அவர் பார்த்து யோசித்து கண்டுபிடிச்சிருக்காரு, அவ்வளோதான். இது எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதனால் இது வெளிநாட்டு, இது உள்நாட்டு, இது வெளிநாட்டு சதி அப்படின்லாம் நினைக்க வேணாம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய்ப்பொருள்ன்றது ஒருத்தர் மாறாது, ரீசனிங் மாறும், ஆனால் லாஜிக் மாறாது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அப்போ ஆதி பகவான் இருக்கிறாரு, ஆனால் ஆதி பகவான் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒன்று ஆதி பகவான் சொன்னது ஒன்று உண்மையாக இருக்கணும், இல்லை பொய்யாக இருக்கணும். அவர் இருக்கலாம்ப்பா, ஆனால் அதெல்லாம் நம்ம போய் பார்க்க முடியாது, அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அது செகண்டில் கான்ட்ரடிக்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ தெய்வ திருமுறை எழுதினவர் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லி ஆதிபகவன் ஒருத்தர் மென்ஷன் பண்ணுறாருன்னா அப்போ ஆதிபகவன் ஒருத்தர் இருக்கணும், இல்லை இல்லாமல் இருக்கணும். இருக்கலாம்ப்பா ஆனால் இல்லைப்பா அப்படின்னு சொன்னோன்னா இந்த மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி கொள்கையை பின்பற்றுறவங்க அன்ரீசனபிளாக இருக்கவங்க நானும் அப்படி தான் இருக்கிறேன். அதனால் மற்றவங்களை குற்றவேலை நான் தீர்க்கலாம். இப்போ நான் எனக்கு பிரச்சனை பண்ணிக்கிறதோ மற்றவங்களுக்கு பிரச்சனை பண்ணுறதோ நான் கம்மி பண்ணியிருக்கிறேன். எனக்கு நல்லா தெரியுது, எவ்வளோ பழகணுங்களுக்கு தெரியும். இது எல்லா மனுஷனுக்கும். ஏன்னா இது லாஸ் ஆஃப் லாஜிக் டிரான்சென்ட்ஸ் டைம். இது டைம் பவுண்டு கிடையாது. இந்த அண்ட சராசரங்கள் உருவாக்கும் முன்பதாகவே லாஸ் ஆஃப் லாஜிக் அப்ளை ஆகும். அண்ட சராசரங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது யூனிவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த லாஸ் ஆஃப் லாஜிக் இருக்கணும். ஏன்னா இப்போ நான் இது கொடுத்தேன், நான் அப்புறம் ஸ்பிரிச்சுவலாக போயிட வேணாம், இதோடு நிறுத்திக்கலாம். இதை பயன்படுத்தி அதனோட அருமை உங்களுக்கு தெரியும். நீ முதல் கோர்ட்டு கேஸ் போய் பாருங்கள், அந்த எக்ஸ் அண்ட் ஒய். அப்போ பாருங்கள் உங்களுக்கு புரியும். அன்ரீசனபுளாக சில பேர் பண்ணிடுவாங்க. நான் அவங்கள குற்றவாளி தீர்க்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. ஏன்னா நானும் அன்ரீசனபுளாக இருந்தேன், இப்போ அன்ரீசனபுளாக இருக்கிறத கம்மி பண்ணியிருக்கிறேன். அப்படி சொன்னால் நான் லாஜிக்கலாக ரீசனபுளாக இருக்கிறேன். இல்லை நான் எப்பயுமே ரீசனபுளாக இருக்கிறேன், 100% லாஜிக்காக இருக்குன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா மனுஷங்க லாஜிக்கல் கிடையாது, மனுஷங்க எமோஷனல், உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். இதை குறித்து நம்ம மேலே பார்க்கலாம் அடுத்தடுத்த பகுதிகளில். பொறுமையுடன் கேட்டதுக்கு நன்றி. ஏதாவது உங்களுக்கு தகவல், எந்த கேள்வி இருந்தாலும் அனுப்புங்க, நம்ம அதுக்கு பதில் கண்டுபிடிக்கலாம். கூகுளில் இருக்குது, நம்ம யோசனை இருக்குது, மக்கள் இருக்காங்க, கண்டுபிடிக்கலாம். அதனால் கவலைப்படாதீங்க, அதுக்கு தான் இந்த விஷயம். எந்த கேள்விக்கும் பதில் இருக்குது. அப்படி ரகசியம் இது அப்படிலாம் மர்மம் அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் உனக்கு புரியாதுன்னு ஒருத்தர் சொன்னான்னா அவருக்கு புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம், இல்லை அவருக்கு புரியலன்னு அர்த்தம். அவருக்கு புரிஞ்சதுன்னா அவர் சொல்லணும், அவருக்கு புரியலன்னா புரியாதவன்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும். எனக்கு புரியல அதனால் நீயும் புரிஞ்சுக்காத விட்டுரு அப்படிலாம் சொல்லி மழுப்பக்கூடாது. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. அது கவலைப்படாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு தான் இது. நீங்கள் அதனால் கேள்வியை கேட்டு அனுப்புங்க, நான் பதில் சொல்கிறேன். இல்லை வேறு யார்கிட்ட கேட்டு சொல்கிறேன், இல்லை கூகுளில் பார்த்து சொல்கிறேன். பொறுமையுடன் கேட்டதுக்கு நன்றி. அண்ட சராசரனை படைத்தவர் அதான் ஆகிற முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் அவர் இருக்கார். என்னுடைய நம்பிக்கை. நீங்கள் அதை நம்பாமல் கூட இருக்கலாம். அவர் இருக்கிறன்னு நான் சொன்ன வார்த்தை நீங்கள் பொய்ன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. உங்களுக்கு அதை தடுக்க முடியாது யாராலையும். வெளியில் சொல்லாத கூட மனசில் நீங்கள் நினைக்கலாம், இல்லை அது பொய் சொல்கிறது பொய்ன்னு நினைக்கலாம். கரெக்ட், அதுதான் லாஜிக்கல்.
அதை நான் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஆனால் இருக்காரு, அதனால் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறேன். அவர் உதவி செய்வார், உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கார். ஏன்னா ஆதி பகவான்னா யோசித்து பாருங்கள், ஆதியில் இருந்தார். அவர் தான் இந்த பிகினிங் இருந்திருக்கிறாரு. அவருக்கு பிகினிங்கே கிடையாது அவருக்கு. அதனால தான் அவர் பிகினிங்லேருந்து இருக்கிறார். சரி, பொறுமையுடன் கேட்டதுக்கு நன்றி. மெயில் பண்ணி அனுப்புங்க, எனக்கு மின்னஞ்சல் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் போட்டோன்னா நாங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், எந்த கேள்வியும் பண்ணுங்கள். உங்களையோ இல்லை மற்றவர்களையோ நீங்கள் காயப்படுத்தணும் அப்படின்னு தோணுச்சு, இல்லை மற்ற பொருளையோ காயப்படுத்தணும் உங்கள் மனசில் தோணிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் உடனடியாக மருத்துவ ஆலோசனை மற்றும் கவுன்சிலர் மற்றும் அதுக்குரிய ஒரு குவாலிஃபைடு பர்சன்ஸை நீங்கள் அணுகி கவுன்சிலிங் பெற்றுக்கோங்க. நீங்கள் அப்படி எதுவும் பண்ணாதீங்க. மற்ற தீமையான விஷயங்களும் மற்றவங்களுக்கு பண்ணணும்னு மனசில் கூட நினைக்காதீங்க. அப்படி தோணுனா கூட நீங்கள் கவுன்சிலிங் போய்ட்டு அது ஏன் தோணுதுன்னு பார்த்து சரி பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி. நம்ம அண்டசராசனை படைத்தவர் நம்ம ஆசிரியர் பேர் என்னுடைய குரு மூலமாக. என்னோடய குரு யாரும் நான் பேர் சொல்லக்கூடாது, ஜேசி பேர் சொல்லக்கூடாது. ஏன்னா இது அப்புறம் இது எல்லாத்தையும் விட்டுருவாங்க, அதான் தேவையில்லைன்ட்டு. வாழ்த்துக்கள். அந்த கடைசியில் முடிவுரை கொடுக்கும்போது நான் தமிழில் நிறைய ஆறுதலான வார்த்தைகள் இதை பற்றி வேறு சில காரியங்கள் சொன்னேன். அதை நான் இங்கிலீஷ்லையும் சொல்லிடுறேன். இந்த எண்டிங் பார்ட் ஐ ஹவ் ஜஸ்ட் given some comments about don't worry about anything and don't worry about many things. Anything சொல்லக்கூடாது, I shouldn't say. So I have told that in Tamil. I didn't tell it in English. Probably if you are reclined towards English, then I should tell that in English. That would be just, அது நியாயமாக இருக்கும். ஏன்னா தமிழில் சொன்னால் அப்புறம் இங்கிலீஷில் சொல்ல மாட்டோம்னா. ஸோ see this our Tamil poet, the divine heavenly poet, divine poet திருவள்ளுவர் told that எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வாட் எவர் யூ லிசன் ஃப்ரம் வாட் எவர் பர்சன் whoever it is best that you should try to find out the truth, and if it's a truth you should accept it. And also you are told that அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உள்ளது. He is mentioning that there is a Bhagavan means a God. So Adi Bhagavan means the God who was in the beginning. So there was a beginning, and in that beginning there was God. So that means that he was before that beginning also. Because something started and he was there, that means that he was before the start. Otherwise he wouldn't have started. This is another topic. So see, the point is that God was in the beginning, Adi Bhagavan. This statement made by this Thiruvulluvar, the poet Thiruvulluvar. Thiru means the respect. Like in Sanskrit you say Sri, in Tamil you say Thiru. That's why. So this Thiruvulluvar says that Adi Bhagavan, the God was in the beginning. See, either according to the law of these logic laws, either it should be true or it's non-true. If it is true, so you need not worry. He will take care. Don't worry, and you start becoming reasonable. You make yourself a better person, and others also a better people, and the world is a better place. Suppose if it is not true, you have the right, you have the freedom to think that it is not true. Whatever I have said that, in the beginning there was a God. And so it is better that you believe it is true, because it is reasonable. Because you stop worrying too much. He is there to help you. That's the point I'm trying to convey across. So don't worry about many things. We will get into this logic and logos. The original Greek word is logos, and English it is called word. In Tamil it is called varte. So in the beginning, I can't proceed over these lines because it will become spiritual and people stop seeing this video and they will not follow this logic. Once they start following this logic, they'll understand what is happening spiritually. ஸோ ஆன்மீகமாக ஆவிக்குரிய இதில் என்ன நடக்குதுன்றது அவங்க லோகாஸ் போனாங்கன்னா புரிஞ்சிடும். In the beginning, there was God. I'm almost trying to tell that. Some people will understand this. So the ultimate point is there is
the God in the beginning, the God who was in the beginning, and he does not have any beginning, because that is why he does not require another creator. அவர் ஆதி பகவானாக இருக்கிறபடியால், அவர் ஆதியிலே இருந்தபடியால் அவரை யாரும் உருவாக்க வேணாம். ஏன்னா ஸ்டார்டிங்லேக்கு முன்னாடி தான் அவர் இருக்கிறார். அவர் தான் ஸ்டார்ட்டே பண்ணது. அண்ட் there's no end. ஸோ there stops the buck. அதோட அதோட காரியங்கள் முடியுது. இல்லை அவர் ஒருத்தர் ஆரம்பிச்சுன்னு போக முடியாது லாஜிக்கலாக. அது குறித்து நம்ம வில் see later in other parts. So if you feel like hurting yourself, or if you feel like hurting others or any other property or something like that, you can get for some professional help, a doctor or a counselor, and so that it can be solved. And if you have any questions, you can just mail me, or if you put the WhatsApp number, you can WhatsApp me any question as